கோயில் வந்து கீழே வந்து மகாபாரதம் நடக்கக்குள்ள அம்மா வந்து அந்த கவிக்கு வந்தது. அந்த கீழே கவியில் அந்த கவியில் வந்து அம்மா இப்போ வந்து இங்கே தங்கி இருந்தது. பஞ்சபாண்டவர் படுத்திருந்த இடமெல்லாம் இருக்குது. அதே போல் அந்த நேரத்துலேருந்து மகாபாரதம் நடக்கக்குள்ள வந்து சாமி கீழே குந்தியம்மனும் இந்த பெருமாள் சாமி ஏற்கனவே கீழே வச்சுருந்தது நம்ம பெருமாள். இவர் இப்போ வந்து சீனிவாச பெருமாளை பேர் வச்சு எல்லா குலதெய்வத்துக்காரர்கிட்டையும் போய் அணுகி ஏதோ அவங்களால முடிஞ்சது வந்து 10 கொடுத்தாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறோம். பொருளாக கொடுத்துருக்குறாங்க, சிலைக்கு பணங்கன்னு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து குந்தியம்மன் ஆலயத்தில் வந்து என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதல் குந்தியம்மனும் தர்றாங்க, சீனிவாசமும் தர்றாங்க. சீனிவாச பெருமாளும் ஒன்று தான், குந்தியம்மாளும் ஒன்று தான். இது வேறு அது வேறெல்லாம் கிடையாது. எல்லா சாமியும் ஒன்று தான். குந்தியம்மன் கோயில் வந்து யாருக்கு குலதெய்வமாக இருக்குதோ அவங்களுக்கும் இந்த சீனிவாச பெருமாள் சொந்தம் தானே தவிர குந்தியம்மா வேறு சீனிவாச பெருமாள் வேறெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒன்றே தான். கீழே இருக்கிற தெய்வம் தான் மேலேயும் இருக்குது. அதனால் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வரம் கேட்டு குந்தியம்மா வரம் கொடுக்குற மாதிரி அந்த வரத்தில் நம்ம சீனிவாச பெருமாளும் சேர்ந்துக்கிறாரு. பஞ்சபாண்டவர் இருக்கிறாங்க, படுத்திருந்த இடம் இருக்குது. அதனால் வந்து எல்லா மக்களும் எல்லா சாதிக்காருக்கும் அந்த கோயில் சொந்தம் தான். நம்மளுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம்லாம் கிடையாது. இதில் என்ன ஒன்றுனா ஊருக்கு ஒரு ஆள் ஒரு 12 பேர் சேர்ந்து இதை எடுத்து நடத்தின்னு வரோம். ஒரு ஒரு காலம் எடுத்து அதில் வந்து 11 பேர் கொஞ்சம் வேலையாக இருக்கிறாங்க. இது இப்போ நம்மளுக்கு இது குலதெய்வம் தானே தவிர நம்ம பூசாரி இல்லை. ஏதோ இப்போ மேஸ்திரி வேலை செய்கிறாங்க, நம்ம கூட வந்திருக்கிறோம். அது அவங்க போயினுங்கிறாங்க, வரவங்களுக்கு தீபாவளி காட்டுறோம். நம்மளுக்கு இது வந்து குலதெய்வம் நம்மளுக்கு சொந்தம். ஆனால் நாம் பூசாரி இல்லை. பூசாரிங்க நம்ம குந்தியம்மன் கோயிலுக்கு பூசாரிங்க தான், இந்த கோயிலுக்கும் பூசாரி. அதனால் பூசாரிகளும் வந்து எல்லாமே எல்லாம் சொந்த பந்தம் தான். நம்ம கோயிலுக்கு சொந்தக்காரர் தான் போட்டிருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குது. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகுது. வீட்டில் சில பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வந்துனே இருக்கிறாங்க நம்ம அம்மாளுக்கு. குறைஞ்சி இல்லைன்னா கூட ஒரு 10-15 குடும்பம் நம்ம குலதெய்வத்துக்கு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கும் 50 வீடு 100 வீடு இப்படிலாம் நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம அம்மா வந்து எல்லோரும் நம்மளை வளர்த்தினுங்கிறாங்க. அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் அம்மா கொடுத்தது பகவான் கொடுத்தது. அதனால்